இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இரவு நேரத்தில் கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்டவர் அரசு பேருந்து மோதி உயிரிழந்தார். ஆத்தூர் அருகே தென்னங்குடிபாளையத்தைச் சேர்ந்த ராம்பிரபு சொத்து தகராறு காரணமாக வீரகனூரில் உள்ள சகோதரி முகந்தியை கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. தனியார் மருத்துவமனையில் முகந்தி அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உறவினர்களான சக்திவேல், கோபிநாத் உள்ளிட்டோர் ராம்பிரபுவுக்கு போன் செய்து எதற்காக முகந்தியை கத்தியால் குத்தினாய் என கேட்டுள்ளனர். அப்போது முடிந்தால் ஆத்தூர் நரசிங்கபுரம் வந்து என்னை தொட்டுப்பார் என ராம்பிரபு சவால் விட்டுள்ளார். இதையடுத்து நரசிங்கபுரம் ஆட்கொல்லி பாலம் அருகே நள்ளிரவில் வந்த சக்திவேல் மற்றும் கோபிநாத்திடம் ராம்பிரபு தகராறில் ஈடுபட்டு கத்தியால் தாக்கியுள்ளார். சாலையில் நடந்த இச்சம்பவத்தின் போது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து மோதி ராம்பிரபு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த கோபிநாத், சக்திவேல் இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கத்திக்குத்து சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.